Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த மினி சிவன்கண் கூடையோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கூடை வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நிறைய டைம் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாடல் பார்த்துட்டு இது வந்து லேடர் நாட் இல்லாமல் போட்டதால் இதே மாடலில் எனக்கு ஒரு கூடை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக இந்த சிங்கிள் ஆர்டர் நான் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் இப்போ பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். நம்ம பேஸ்க்கு வந்து 4 அடியில் 15 ஒயர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி சைட் வால்க்கு ஒயர் விடுவோம் இல்லையா, சைட் வால்க்கு 1.25 அடி விட்டுருக்கேன். இதுக்கு 1.25 அடி சைட் வால் விட்டுட்டு நம்ம வந்து 9 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுக்காக 9 லைன் நான் பேஸ் போட்டிருக்கேன். ஹைட்டில் வந்து நம்ம லேடர் நாட்டு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவன்கண்ணில் நான் போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது டுட்டோரியல் பார்க்கணுன்னா அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் தெரிஞ்சு அதை வச்சே போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். லேடர் நாட்டு இல்லாமல் நான் வந்து சீ கிரீன் கலர் வச்சு ஒரு நார்மல் நாட், ஒரு சிவன்கண், ஒரு நார்மல் நாட் அந்த மெத்தடில் போட்டுக்கிட்டே வந்து ஹைட்டில் 13 லைன் நான் ஹைட் போட்டிருக்கேன். ஹைட் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீ கிரீன் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 13 லைன் ஹைட் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி நம்ம இதில் சொருகணும். அப்படி சொருகும் போது நம்ம லேடர் நாட்டு இல்லாமல் போட்டதால் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற இடம் வந்து நம்ம ஹேண்டில் போடுற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஈக்குவலாக பார்த்து கரெக்டாக சொருகி விட்டுணும். சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் போட்டிங்கன்னா இந்த லேடர் நாட்டு இல்லாமல் வர அப் அண்ட் டவுன் வந்து நம்ம அழகாக இதை சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நான் உள் ஒயர் வந்து ஒவ்வொரு சைடும் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். 2 அடியில் 4 ஒயர் எடுத்து உள் ஒயர் வந்து ஒரு சைடில் 2 ஒயர், ஒரு சைடில் 2 ஒயர் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஹேண்டில் உருட்டு ஹேண்டில் போடுறதுக்கு 4 அடியில் சிங்கிள் கலரில் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுக்காக நான் 4 அடி எடுத்து நான் உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த கூடை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 1 ரோல் மட்டும்தான் ஒயர் தேவைப்படும். நீங்கள் சிவன்கண் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கூடை ஃபஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக சிவன்கண் கூட போட முடியும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் பேஸ் தான் போட்டிருக்கேன். அதனால் ஹைட்டில் எப்படி போடுறதுன்னு வீடியோ பார்த்து ஈஸியாக நீங்கள் போட கற்றுக்கலாம். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.